வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல 77வது நாள் கிளாஸ் வந்தாச்சு. அதாவது நம்ம மொத்தம் 80 டேஸ் கிளாஸ்ல 76 நாள் கிளாஸ் முடிஞ்சு இப்போ 77வது நாள் கிளாஸ் வந்து பார்க்க போறோம். இந்த 77, 78, 79, 80 இந்த 4 கிளாஸுமே ரிவிஷன் கிளாஸ். நம்ம என்னென்னலாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக ஃபுல் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 76 கிளாஸுமே. இது வந்து ஒரு பேசிக் லெவல், அதாவது இங்கிலீஷ் கிராமரை பற்றி பேசிக்காக என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த 80 நாள் கிளாஸ். சரிங்களா? இதுலேருந்து 80 நாள் பாருங்களேன், ஒரு சில நாள் கிளாஸ் எடுத்திருப்போம், தொடர்ச்சியாக வந்திருக்கோம், திரும்பி நிறைய நாள் வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அப்படியும் ஒரு 76 நாள் கிளாஸ் முடிச்சாச்சு. இன்னையோட சேர்த்து 77வது நாள் கிளாஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து ரிவிஷன் கிளாஸ்ன்றதால இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோமோ அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு வந்து சில வெர்பு பற்றி பார்க்க போகிறோம். வெர்பு அப்படின்றது ஒரு இங்கிலீஷ் கிராமரில் நம்ம பேசுகிறப்போ இல்லை எழுதுகிறப்போ, இங்கிலீஷில் பேசுகிறப்பையும் எழுதுகிறப்பையும் எப்படி யூஸ் ஆகுது, சரிங்களா, அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ நம்ம வெர்பு அப்படின்றத வந்து என்ன சொல்லுவோம், ஒரு செயலை குறிக்கிற ஒரு வார்த்தை. வெர்புனா வினை, செயல் அப்படின்னு அர்த்தம். செயல். வெர்பு அப்படின்னாவே ஒரு சென்டென்ஸ்ல வெர்பு வருது அப்படின்னா இது வந்து ஒரு செயலை குறிக்கிற வார்த்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வெர்புனா தமிழ்ல என்ன, வினைச்சொல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்து இது ஒரு ஆக்ஷனாக இருக்கும், அதாவது செயலாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இங்கிலீஷ் கிராமர் பொறுத்த வரைக்கும் வெர்பு எத்தனை டைப் ஆஃப் வெர்பு இருக்கு அப்படின்னா ஒரு 3 டைப். நம்ம எப்பவுமே ஸ்கூல்லேருந்து படிச்சது தான். ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த 3 டென்ஸ்லையும் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் குறிக்கக்கூடிய வெர்பு, இந்த 3 வெர்பு ஃபார்ம் தான் நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்றதுல. சரிங்களா? நமக்கு ஏன் கிராமர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொழி, இந்த மொழியை வந்து ஆங்கிலம் அப்படின்ற மொழியை நம்ம வந்து பேசுறதுக்காகவும் எழுதுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறது தான் இந்த கிராமர். சரிங்களா? ஸோ அப்போ கிராமர்ன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபவுண்டேஷன். அது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஈஸியாக பேசவும் முடியும், நல்லா எழுதவும் முடியும். ஸோ கிராமர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அப்போ அதனால தான் நம்ம இந்த 80 டேஸ் கிளாஸை கொண்டு போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 30 டேஸ் கிளாஸ் ஒன்று பார்க்க போகிறோம், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். இதை விட இது ஒரு 40 to 50% இருந்துச்சுன்னா அது ஒரு 50 to 60% அட்வான்ஸ் லெவலில் ஒரு கிராமர் ஒன்று பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் நிறைய வார்த்தைகள்லாம் பார்க்க போகிறோம். அந்த கிளாஸ் வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஓகே. அப்போ இப்போ இந்த 3 வெர்பு ஃபார்ம் தான் வந்து நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு ஃபார்ம் அப்படின்னா இந்த வார்த்தைகள், இந்த முதல்ல ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல்லலாம் உங்களுக்கு கொடுத்து படிக்க சொல்லியிருப்பாங்க. இந்த டேபிளில் 3 வார்த்தைகள் இருக்கும். முதல் காலமில் ஒன்று, ரெண்டாவது காலமில் ஒன்று, மூணாவது காலமில் ஒன்று. சரிங்களா? இப்போ முதல் காலமில் இருக்கிறது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. இங்கே பாருங்கள், லைக், சி, கிவ், பிரிங்கு, லிவ், பிளே, இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு ஃபார்ம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ் வெர்பு ஃபார்ம். லைக்கோட பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னா நம்ம ஒரு செயலை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம், அதுக்கு பேர் தான் இறந்த காலம். ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு வந்து தமிழ்ல இறந்த காலம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நடக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல அர்த்தம். அது வந்து நிகழ்காலம்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கணத்தை சொல்றீங்க. ஒரு நிமிஷம் இருங்களேன். ஸோ ஓகே. அப்போ இங்கிலீஷ் கிராமர் பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் வெர்பு ஃபார்ம் இருக்கு. ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு ஃபார்மு, பாஸ்ட் டென்ஸ் வெர்பு ஃபார்மு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ நம்ம 3 டைப்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த வெர்பு டேபிளில் நம்ம எப்பவுமே படிச்சிருப்போம்ல, அதில் வர்றது எல்லாமே, இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல வர்றது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது இப்போ நடக்கிற செயலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அதே மாதிரி வந்து பாஸ்ட் டென்ஸ் வெர்பு ஃபார்ம் ரெண்டாவது காலம்ல இருக்கிறது இப்போ இந்த லைக், சா, கேவ், பாட்டு,
லிவ்டு, பிளேடு இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் வெர்ப். அதாவது ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த செயலை குறிக்கக்கூடிய ஆங்கில வார்த்தைகள் அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா இது நம்ம இன்கம்ப்ளீட் ஆகலை, இன்கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிற வெர்ப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது இன்கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிற இடத்துலையும் யூஸ் ஆகும். அடுத்தது வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடியே பேர் வைக்கிற மாதிரியும் யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து இது எல்லாமே வந்து இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லாமே பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் யூஸ் ஆகும் அதிகமாக. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், அந்த மாதிரி இடத்துல தான் இது யூஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி பேசிவ் வாய்ஸில், அதாவது செயற்பாட்டு வினைன்னு சொல்லுவோம்ல, அதில் தான் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம இங்கிலீஷ்க்கு ஒரு கிராமர் பொறுத்த வரைக்கும் பேசிக்கில் வெர்பு தெரியணும். அப்போ வெர்புன்றது இங்கிலீஷ் கிராமரில் 3 ஃபார்மேட்டில் இருக்குது. அது என்ன? இப்போ நடக்கிற செயலை பற்றி குறிக்கக்கூடிய ப்ரெசன்டென்ஸ் வெர்பு வார்த்தைகள் அந்த டேபிளில் மொதல் ரோல் இருக்கும். அதே மாதிரி நடந்து முடிஞ்ச செயலை பற்றி குறிக்கிற வார்த்தைகள் வந்து பாஸ்ட் டென்ஸ் வெர்பு ஃபார்ம் அந்த காலத்தில் இருக்கும். அடுத்தது வந்து நடந்துக்கிட்டு, அதாவது ஏற்கனவே கடந்த காலத்தில் நடக்க ஆரம்பித்து இது வரைக்கும் ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளை வச்சு நம்ம அந்த டென்ஸு சொல்லலாம். சரிங்களா? இது அதிகமாக பர்ஃபெக்ட் டென்ஸில் வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், உதாரணத்துக்கு லைக்னா என்ன? லைக்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படியே இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நம்ம கிராமர் கிளாஸில் எல்லாமே பேசிக்கான அதே மாதிரி பேச்சு மொழியில் நம்ம எப்படி இருக்கோமோ அதை வச்சு தான் நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா தமிழில் வந்து நம்ம பேச்சு வழக்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சொல்லிட்டு வரேன். சரியா? எழுத்து வழக்கில் நான் சொல்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா பேச்சு வழக்கில் சொல்லும்போது இயல்பாக பேசுகிறப்போ எப்படி வருமோ அதை வச்சு தான் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதுதான் ரொம்ப ஈஸியாக அது எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போது ப்ரெசன்டென்ஸ் ஃபார்மில் லைக்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். விரும்புகிறேன், பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். லைக்னா அதோட பாஸ்டன்ஸ் ஃபார்மு, லைக்கோட பாஸ்டன்ஸ் என்ன? லைக்டு. மேக்ஸிமம் இந்த பாஸ்டன்ஸ் ஃபார்மில் ப்ரெசன்டென்ஸுக்கு கூட வெர்பு கூட ஒரு ஈடி சேர்த்த மாதிரி வரும்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க. இந்த பாஸ்டன்ஸ் எல்லாமே என்னன்னு சொன்ன, கடந்த காலத்தில் ஒரு நடந்து முடிஞ்ச செயலை பற்றி குறிக்கக்கூடிய வார்த்தை. சரியா? இந்த வார்த்தைகள் வந்து சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சென்டென்ஸோட முதல்ல வரக்கூடிய ஒரு செயலை செய்கிறவர் தான் சப்ஜெக்ட். இது வந்து ஒரு நவுனாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த நவுனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெர்பு ஃபார்மேட் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து மாறும். சரிங்களா? வெர்பை பொறுத்து, வெர்பு ப்ளஸ் வந்து அந்த சப்ஜெக்டை பொறுத்து இந்த வெர்பை வந்து மாறிக்கும். சரிங்களா? சென்டென்ஸாக வரும்போது நான் அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்களேன். அடுத்தது லைக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா லைக்டு. அதுவும் இது வந்து இன்கம்ப்ளீட் ஆகாத வார்த்தைகள். இப்போ நம்ம ஷியூராக சொல்லலாம் லைக்னா பிடிச்சிருக்கு. இந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு எல்லாமே வேர்ச்சொல், அதாவது ரூட் வெர்பு. ஒரு வார்த்தை உருவாகிறதுக்கான ரூட்டே இதுதான். ஸோ அதனால தான் இந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு ஃபார்மேட்டை ரூட் வெர்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைக்கோட பாஸ்ட் டென்ஸ் லைக்டு, லைக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து லைக்டு. இப்போ நான் இதே உங்களுக்கு வந்து ரெண்டாவது சீனா பாருன்னு அர்த்தம். சீனா பாருன்னு அர்த்தம். அதே மாதிரி சான்னா என்னென்னு அர்த்தம்? சப்ஜெக்டை பொறுத்து மாறுன்னு சொன்னேன். சான்னா அந்த பார்க்கறது அப்படின்ற செயலை அது வந்து முடிஞ்சு போச்சு, அது சொல்லக்கூடிய வார்த்தை தான் சா. சான்றது வந்து கடந்த காலத்தில் பார் அப்படின்ற பார்க்குற செயலை பார்க்கறது அப்படின்ற ஒரு செயல் முடிவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் சா. சரிங்களா? அதே மாதிரி சீன் அப்படின்றது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி கிவ்னா கொடுக்கறது, கிவ்னா கொடுன்னு அர்த்தம். ப்ரெசன்டென்ஸ் வந்து கிவ்னா கொடுன்னு அர்த்தம். கேவ்னா அந்த கொடுத்தல் அப்படின்ற செயலுக்கான கடந்த கால, ஏதாவது இறந்த கால கொடுத்து முடிச்சதுக்கான ஒரு வார்த்தையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் கேவ். அதுக்கு அடுத்து கிவன், கிவ், கேவ், கிவன். சரிங்களா? அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், கிவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்து பிரிங், பாட், பாட். பிரிங்னா கொண்டு வர்றது, பிரிங் த நோட் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த புக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது பிரிங் த நோட் அப்படின்னு சொல்லும்போது அந்த புக் எடுத்துட்டு வான்னு அர்த்தம். பிரிங் த அட்டண்டன்ஸ்னு ஒரு டீச்சர் சொல்லும்போது அந்த அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு வான்னு அர்த்தம். அதே மாதிரி பிரிங் த மொபைல் ஃபோன், கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் தமிழில். பிரிங்னா கொண்டு வான்னு அர்த்தம். பாட் அப்படின்னா அந்த கொண்டு வருதல் அப்படின்ற செயல் வந்து முடிஞ்சு போச்சு, அதுக்கு குறிக்கக்கூடிய வார்த்தை தான் பாட்டு. அதே மாதிரி பிரிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாட்டு. அப்போ பிரிங்கு, பாட்டு, பாட்டு. பிரிங்கு ப்ரெசன்டென்ஸ் வெர்பு ஃபார்மு, பாட் வந்து பாஸ்ட் டென்ஸ் வெர்பு ஃபார்மு, பாட் வந்து திரும்பி இன்னொரு பாட் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ லிவ்னா வாழ்னு அர்த்தம். லிவ்டுனா அந்த வாழ்தல் அப்படின்ற செயலுக்கான ஒரு கடந்த கால செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் லிவ்டு, பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மு. அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து லிவ்டு. இப்போ லிவ், லிவ்டு, லிவ்டு.
அதே மாதிரி ப்ளே, பிளேடு, பிளேடு. பிளேடுனா விளையாடுறது. சரிங்களா? இப்போ ப்ரெசென்ட்ல விளையாடுதல் அப்படின்ற செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை. பிளேடு அப்படின்னா கடந்த காலத்தில், அதாவது செஞ்சு முடிஞ்ச காலத்தில். பிளேடுனா நடந்து முடிஞ்சு போச்சு, விளையாண்டாச்சு, அதை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி பிளேடுனாலும் அதோட பிளேயோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெசனன்ஸு ஒரு வெர்ப் இருக்குன்னா ஒரு செயலை நான் சொல்ல போகிறேன், பேச போகிறேன். அதோட ப்ரெசனன்ஸ் ஃபார்ம் என்ன, பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிளான ஃபார்ம் என்ன அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். இந்த பேசிக் தான் இது. இந்த வெர்பு நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் நீங்கள் வந்து சின்ன சின்னதான வார்த்தைகளை எழுதவும் பேசவும் முடியும். அதனால ஒரு செயல் செய்கிறோம், அதே மாதிரி ஒரு செயல் நடக்குது, அந்த செயலுக்கான வார்த்தைகள் என்ன, நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கணும். வெர்பு ஃபார்ம் வந்து நிறைய நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வெர்பு ஃபார்ம் நிறைய நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் சென்டென்ஸாக சொல்கிறேன் பாருங்களேன். வெர்ப்னா வினைச்சொல்னு சொல்லியாச்சு, இது வந்து ஒரு செயலாக இருக்கும். அப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஃபார்மு. இப்போ இந்த சி எடுத்துக்கிறேன். சின்னா பாருன்னு அர்த்தம். ஒரு பொண்ணு பார்க்குறா. இப்போ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்றதுன்னா ஷி சீஸ். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ கிவ்னு இருக்கு. கிவ்னு ஒரு வார்த்தை. கிவ்னு ஒரு வார்த்தை இருக்கு. கிவ்னா ப்ரெசன்டென்ஸ் வெர்ப் ஃபார்மு. கிவ்னா கொடுன்னு அர்த்தம். சரிங்களா? அவன் எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறான் அப்படின்றத வந்து கிவ் அப்படின்ற வார்த்தை சொல்லும். ஷி இல்லைன்னா அவன் எனக்கு ஒரு பேனா கொடுக்குறான். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்கும்போது, அவன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், அவன்கிட்ட என்ன சொல்கிறான் அவன்கிட்ட அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, அவன் வேறு எதுவும் செய்யலை, அவன் எனக்கு ஒரு பேனாவை கொடுக்குறான். அப்போ இந்த செயல் வந்து அப்போ கிவ் அப்படின்ற வார்த்தையை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவன் பேனாவை கொடுக்குறான். இப்போ நடக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இப்போது நடக்கக்கூடிய ஒரு செயலை, அப்போ ப்ரெசண்ட்டாக இப்போ செய்கிற ஒரு செயலை பற்றி நம்ம சொல்ல போகிறோன்னா அதை ப்ரெசன்டென்ஸ் வெர்பு ஃபார்மில் தான் வரணும். அப்போ கொடுக்கறது அப்படின்ற செயலுக்கான ப்ரெசன்டென்ஸ் வெர்பு ஃபார்ம் என்னென்னா கொடு அப்படின்னு அர்த்தம். ஷீ கிவ்ஸ் அப்படின்னா அவ கொடுக்குறா. கிவோட எஸ் சேர்ந்து வந்துடும். ஹீ ஷீ இட்டு, இது மூணுத்துக்கு எல்லாத்துக்கும், ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் இந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு ஃபார்ம் கூட எஸ் சேர்ந்து வரும். சரிங்களா? இதை நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து ஐ வி யூ தே கூடலாம் இந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு ஃபார்ம் வந்து அப்படியே வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல அவ கொடுக்குறாள், அவ எனக்கு ஒரு பேனா கொடுக்குறா. ஷீ கிவ் மீ எ பென் அப்படின்னு வரும்போது, அவ எனக்கு ஒரு பேனா கொடுக்குறான்னு வரும்போது இந்த கிவ் வந்து அது கூட எஸ் சேர்ந்து வரும். எப்போ ஹீ ஷீ இட்டு வரும்போது மட்டும் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு ஃபார்ம் கூட, அதாவது இந்த லைக், சி, கிவ், பிரிங், லீவ், இந்த மொதல் காலம்ல வரக்கூடிய வார்த்தைகள் கூட எஸ் சேர்ந்து வரும். எப்போ எஸ் சேர்ந்து வரும்? இதுக்கு முன்னாடி ஹீ ஷீ இட் அப்படின்ற வார்த்தைகள் வரும்போது வெர்போட இந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு ஃபார்ம் கூட ஹீ ஷீ இட்டு ஹீ ஷீ இட்டுக்கும் பின்னாடி இந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு ஃபார்ம் வரும்போது அது கூட எஸ் சேர்ந்து வரும்னு பார்க்குறோம். சரிங்களா? அப்போது இது எல்லாமே இப்போ அவ என்ன விரும்புகிறா. ஷீ லைக்ஸ் மீ. அடுத்தது ஷீ சீஸ் அஸ். ஷீஸ் அஸ். அவ எங்களை பார்க்குறா. ஷீ கிவ்ஸ் எ பென். அவ ஒரு பேனா கொடுக்குறா. ஷீ பிரிங்ஸ் சம் வாட்டர். ஷீ பிரிங்ஸ் சம் வாட்டர்னா அவ கொஞ்சம் தண்ணி கொண்டு வரா. ஷீ லிவ்ஸ் இன், இல்லை ஹீ லிவ்ஸ் இன் சென்னை அப்படின்னா அவ சென்னையில் வசிக்கிறான். இல்லை ஷீ லிவ்ஸ் இன் லண்டன் அப்படின்னா அவள் லண்டன்ல இருக்கிறா. அவ என்ன செய்யறா அப்படின்னு கேட்கும்போது ஷீ பிளேஸ் கிரிக்கெட். அவ கிரிக்கெட் விளையாடுறா. அதே மாதிரி ஹீ பிளேஸ் கிரிக்கெட். இப்போ உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி ஐ வி யூ தே, நான், நாங்க, நீ, அவங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள். ஐ வி யூ தே. ஐனா நான், வீணா நாங்க, யூனா நீ நீங்க, தேன்னா அவங்க, பேச்சு மொழியில அவங்க எல்லாரும், இல்லை எழுத்து மொழியாக சொல்லும்போது வந்து கிராமட்டிக்கலாக சொல்லும்போது நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும்போது இந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு கூட எந்த விதமான மாற்றமும் வராது. அப்படியே இந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு சேர்ந்து வரும். ஐ லைக், ஷீ லைக். சரிங்க பாருங்க, ஐ லைக், வி லைக், தே லைக், யூ லைக்னு தான் வரும். இதே ஹீ ஷீ இட்னு வரும்போது ஹீ லைக்ஸ், ஷீ லைக்ஸ், இட் லைக்ஸ் அப்படின்னு வரும். இன்னொன்று பாருங்களேன். இப்போ பிரிங் அப்படின்ற வார்த்தை, பிரிங்னா கொண்டு வான்னு அர்த்தம். அவ தண்ணி கொண்டு வரா அப்படின்னு சொல்கிறோம். ஹீயை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா ஹீ பிரிங்ஸ் சம் வாட்டர். இதே மாதிரி அவன் தண்ணி கொண்டு வரான்னா ஹீ பிரிங்ஸ் சம் வாட்டர். இப்போ அவள் தண்ணி கொண்டு வரான்னா ஷீ பிரிங்ஸ் சம் வாட்டர். அதுக்கு அடுத்தது
இட் பிரிங்ஸ் அது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வருது, அது கொஞ்சம் தண்ணி கொண்டு வருது அப்படின்னா இட் வச்சு சொல்லும்போது இட் பிரிங்ஸ் சம் வாட்டர். அப்போ ப்ரெசன்டென்ஸ் வெர்புக்கு முன்னாடி ஹீ ஷீட் வந்துச்சா அந்த வெர்பு கூட எஸ் சேர்க்கணும். அடுத்த வார்த்தையா வரணும். அதாவது ஒரு சப்ஜெக்ட் ஹீ ஷீட் வந்து அதுக்கு பக்கத்துல உடனே ஒரு வெர்பு வரும்போது அதுக்கு பக்கத்துல நம்ம எஸ் சேர்க்கணும். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட ஃபார்மெட்டு. சரிங்களா? அப்போ இதே பாருங்களேன். பிரிங்னா ஐ பிரிங் சம் வாட்டர். நான் கொஞ்சம் நீ என்னடா செய்யற அப்படின்னு கேட்கும்போது நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன்.
ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லாம் என்னன்னு புரியுதா? ஸோ அப்போ இப்போ கேள்வி மட்டும் நம்ம கவனிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்களேன், நீ என்ன செய்ற அப்படின்னு கேட்குறாங்க. நீ அந்த கேள்வியை ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ என்ன செய்ற அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாங்க. அதே கேள்வியை இன்னொரு மாதிரி நம்ம கேட்போம், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன செய்யறோன்னு கேட்கலாம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அப்போ என்ன செய்யறேன்னு கேட்டா அதுதான் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, கொஞ்ச காலம் அந்த செயல் நடக்கும். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, உன்னை நான் ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதுதான் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு கேட்கும்போது இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? அப்போ இதுக்கான பதில் எப்படி வரும், நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்கும்போது நான் விளையாடுறேன், ஐ பிளே. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஐ எம் பிளேயிங். சரிங்களா? இங்க ஐ பிளேன்னு மட்டும் வருது, இங்க பாருங்களேன் 3 வார்த்தை வந்துருச்சு, ஐ எம் பிளேயிங். அப்போ ஒரு 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 பதிலை நான் சொல்லணும். ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ என்ன செய்யறன்னு கேட்குறாங்க, அதுக்காக நான் சிம்பிளா 2 வார்த்தையை வச்சுட்டு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தையை உருவாக்கணும் அப்படின்னா இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். சரிங்களா? அது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். அந்த மாதிரியான சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை நான் யூஸ் பண்ணும்போது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுக்கான வெர்பு ஃபார்மை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ ப்ளே, பிளேடு, பிளேடுன்னு படிச்சோமா, அந்த பிளேன்றது வந்து ஐ பிளேன்னு இருக்கா, இந்த ப்ளே அப்படின்றது வந்து அந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட வெர்பு ஃபார்ம். சரிங்களா? ஓ ஓகே, இது புரிஞ்சிருச்சு. ஐ எம் பிளேயிங்னா எப்பவுமே அந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வந்தா, நான் என்ன சொன்னேன் முன்னாடி கிளாஸ்ல, ஐஎன்ஜி சேர்ந்து வந்தா அந்த செயல் கொஞ்ச காலம் நடக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ இதை பாருங்க, அடுத்த கேள்வி, அவன் என்ன செய்யறான் அப்படின்னு ஒரு கேள்வி, அவன் என்ன செய்யறான்னு கேட்குறாங்க. இதையே அவ என்ன செய்யறான்னு கேட்கலாம். சரிங்களா? அவன் என்ன செய்யறான்னு கேட்கும்போது என்ன செய்யறான்னு தான் சொல்றேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல. அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நான் கேட்கல. ஃபர்ஸ்ட் கேட்கறது என்ன கேட்குறேன், அவன் என்ன செய்யறான், வாட் டஸ் ஹி டூ. சரிங்களா? அவன் என்ன செய்யறான். அதே மாதிரி அவன் என்ன செய்யறான்னு கேட்கும்போது வாட் டஸ் ஷி டூ அப்படின்னு வந்துடுது கேள்வி. சரிங்களா? ஓகே, இதுக்கான இந்த கேள்வி வந்து நம்ம பிரீஃபா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இங்க பாருங்களேன், அடுத்த கேள்வி பாருங்க, அவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க கேள்வி தாங்க நிறைய கத்துக்கணும். ஏன்னா கேள்வி கேட்கறது தான் கஷ்டம். இங்கிலீஷ் கிராமர் பொறுத்த வரைக்கும் நீங்க கேள்வி கேட்கறது கஷ்டம், பதில் சொல்றது ஈஸி. ஏன்னா பதில் வந்து ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து ஆமாவா இல்லையா அப்படின்னு சொன்னாலே போதும். எஸ்ஆனோ டைப்ல கேள்வி கேட்டாங்கன்னா ஆமாவா இல்லையான்னு சொன்னா போதும். ஆனா கொஞ்சம் WH வரும்போது மட்டும்தான் இந்த அதுக்கான பதிலை நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ற மாதிரி வரும். சரிங்களா? அப்போ நீங்க கேள்வி கேட்கறதா நீங்க நிறைய கத்துக்கணும். இப்போ இந்த கேள்வி பாருங்களேன், அவன் எங்க போயிருக்கான்னு கேட்கலாம். இப்போ போயிருக்கான்னு நான் எழுத்து மொழியில எழுதி போட்டேன். அதே வந்து எப்படி வரும், போய் இருக்கிறான், அவன் எங்கே போயிருக்கிறான், இல்லைன்னா அவன் எங்கே சென்று இருக்கிறான். அதை தான் நான் அப்படி எழுதி போட்டிருக்கேன். பேச்சு மொழியிலன்னா அவன் எங்க போயிருக்கான், அப்பா வர்றாரு வீட்டுல இருந்து, அவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க உடனே, அவன் கடைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப இந்த கேள்வி பாருங்களேன், ஃபர்ஸ்ட்லாம் நீ என்ன செய்யற, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற. இப்போ பாருங்க, அவன் எங்க போய் இருக்கிறான், போய் இருக்கிறான். 2 வெர்பு வருதா, போறது அப்படின்ற ஒரு வெர்பு, இருக்கிறதுன்றதும் ஒரு செயல். அப்ப 2 செயல் இதுல கம்பைண்ட் ஆகி வருது பாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், இது கொஞ்சம் கவனிச்சுங்க. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் நான் அடுத்த டைம்ல நான் லைவ் கிளாஸ் வரும், அப்போ கொஸ்டின் கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது, அவன் காலையில இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் காலையில இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான். அப்ப காலையில இருந்துன்னா ரொம்ப, ஏன்டா இப்போ மணி 4 மணி ஆகுது, நீ காலையில இருந்து ஒன்னு பார்த்தேன், இதே வேலை தான் செஞ்சுட்டு இருக்க. அப்ப காலையில இருந்து நீ என்னடா செஞ்சுட்டு இருக்க, இங்கேயே தான் உட்காந்துருந்த, ஒரு புக்கை கையில வச்சுட்டு உட்காந்துருக்க, ஒரு பேட்டை கையில வச்சுட்டு கிரேண்டே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. அப்ப காலையில இருந்து நீ என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்போம்ல. இல்ல இல்ல அப்போ வந்து கேட்பாரு, அண்ணன் எங்க அப்படின்னு காலைல கேட்டாங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க அண்ணன் எங்கன்னு கேட்குறாங்க, அண்ணன் வந்து அந்த ரூம்ல இருந்து படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் திரும்பி ஆஃபீஸ் போயிட்டு வந்து சாயந்தரமா 4 மணிக்கு கேட்குறாரு, திரும்பி அண்ணன் கேட்கும்போது அண்ணன் இன்னும் அந்த ரூம்ல தான் இருக்கான். அப்படியே அவன் காலையிலேருந்து அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்பால. அப்போ காலையிலிருந்து அவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான், அவன் காலையிலிருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம், அவன் நீ என்ன செய்யற, ரெண்டாவது நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன செய்யற, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அப்புறம் மூணாவது நீ காலையிலேருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, அப்புறம் இன்னொரு டைப் என்ன பார்த்தா, நீ எங்க போயிருக்க, இல்ல அவன் எங்க போய் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். இல்ல இங்க பாருங்களேன், இன்னொரு டைப் கொஸ்டின், இதெல்லாம் சிம்பிள். அவன் நேத்தி என்ன செஞ்சான்,
இன்னொரு டைப்பு அவன் நாளைக்கு என்ன செய்வான் அப்படின்றது. அப்போ புரியுதா? கேள்விகள் வந்து நீங்க தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இது எந்தெந்த டென்ஸு அப்படின்னு படிக்கிறத விட ஃபர்ஸ்ட் நீங்க கேள்விகள் வந்து பேசும்போது எந்தெந்த மாதிரி ஃபார்மேட்ல வருது. அது இப்போ நம்ம ஒரு டென்ஸ்ல கேள்வி ஒரு டென்ஸ்லயும் பதில் ஒரு டென்ஸ்னு சொல்ல முடியாது. அவங்க எந்த டென்ஸ்ல கேள்வி கேட்குறாங்களோ, இல்லை நீங்க எந்த டென்ஸ்ல கேள்வி கேட்குறீங்களோ பதிலும் அதே டென்ஸ்ல தான் வரணும். சரிங்களா? ஓகே. இப்போ பதில் பாருங்களேன். நீ என்ன அவன் இப்போ நீ என்ன செய்யற அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறாங்க. உங்களை ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா நீ என்ன செய்யற, அதுக்கான பதில் வரும். என்ன வரும்? ஐ பிளே கிரிக்கெட்னு வரும். சரிங்களா? நான் கிரிக்கெட் விளாடுறேன். இன்னும் ஒன்று கேள்வி, நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? நான் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட், அதுக்கேற்ற பதில் தான். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டால் ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட் அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? அப்புறம் அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் எங்கே போயிருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது ஹி ஹாஸ் கான் டு ஷாப், அவன் கடைக்கு போய் இருக்கிறான். 2 பேருக்கும் வருது பாருங்க, போகுது போய் இருக்கிறான். சரிங்களா? அதே மாதிரி அவன் எங்கே போயிருக்கிறா? ஷி ஹாஸ் கான் டு ஸ்கூல். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்கள் எழுதி கற்றுக்க முடியும். சரிங்களா? நிறைய இதெல்லாம் வந்து இந்த சி ஹேஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இங்கே வருது பாருங்க. ஹேவ் கான், ஹேஸ் கான், ஹேஸ் கான் வருது. ஷி ஹேஸ் கான், ஹி ஹேஸ் கான்லாம் வருதுல்ல. இதுதான் வந்து அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள். மூணாவதாக ஒரு டேபிள் சொன்னேன்ல, அந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை, அந்த மூணாவதாக வரக்கூடிய அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ஃபார்ம் எல்லாமே பர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் ஆகும். அப்போ ஷி ஹேஸ் கான் டு ஸ்கூல்னா அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கிறா, போனவன் அங்கே இருக்கிறா. அதே மாதிரி ஹி ஹாஸ் கான் டு ஷாப், அவன் எங்கே போயிருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது அவன் கடைக்கு போயிருக்கிறான், போனவன் அங்கே தான் இருக்கிறான், இன்னும் திரும்பி வரலன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி ஷி ஹாஸ் கான் டு ஸ்கூல்னா அவன் காலையில் ஸ்கூலுக்கு போனவன் போய் அங்கே தான் இருக்கிறான், இன்னும் திரும்பி வரலன்னு அர்த்தம். அப்போ அவள் ஸ்கூலுக்கு போனால் அவளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. அவங்க எல்லாரும் எங்கே போயிருக்காங்க அப்படின்னா தே ஹாவ் கான் டு ஒர்க், அவங்க எல்லாரும் வேலைக்கு போயிருக்கிறாங்க. இதுவும் ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய வார்த்தை தான், பதிலை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். இந்த கேள்வியை வந்து நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பேன். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். ஷி ஹாஸ் பீன் பிளேயிங் கிரிக்கெட். நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல தமிழில், அவன் காலையிலேருந்து அவன் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், இல்லை நீ காலையிலேருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்போ காலையிலேருந்து நீ என்ன செய்கிற, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ காலையிலேருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, 3 விதமாக கேள்வி வருது பாருங்க. இந்த 3ஐயும் நம்ம வந்து டெய்லியும் யூஸ் பண்ணுவோம். டேய் என்னடா நான் உன்னை காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், இல்லை நீ 2 மணி நேரமா உன்னை பார்த்துட்டு இருக்கேன், 1 மணி நேரமா நீ என்னடா செஞ்சுட்டு இருக்க, இல்லை 10 நிமிஷமா நீ என்னடா செஞ்சுட்டு இருக்க. தொடர்ந்து ஒரு செயல் நடந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை கேள்வி கேட்போம்ல நம்ம. டே 2 வருஷமா நீ படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னதான்டா படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அப்போ இதெல்லாம் ஷி ஹாஸ் பீன். அப்போ காலையிலேருந்து அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு கேட்கும்போது ஹி ஹாஸ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் சின்ஸ் மார்னிங். சின்ஸ் மார்னிங்னா காலையிலிருந்து. ஹி ஹாஸ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு பதிலை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது ஒரு டென்ஸ், அதுக்கான பதில் இது. அப்புறம் அவன் நேற்று என்ன செஞ்சான் அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டால தமிழ்ல. இப்போ அதுக்கான பதில் ஹி பிளேடு கிரிக்கெட். நேற்று அவன் கிரிக்கெட் விளாண்டான், ஹி பிளேடு கிரிக்கெட். அப்போ கடந்த காலம்னு வரும்போது ஹி பிளேடுன்னு இருந்துச்சுப்பாங்க. டென்ஸ் வந்து பதில் என்னது? பதில் சொல்லும்போது அவன் நேற்று என்ன செஞ்சான். நேற்றுன்றது கடந்த காலம். கடந்த காலம்னா நேற்று மட்டும் இல்லை, நடந்து முடிஞ்ச செயல் எல்லாமே கடந்த காலம் தான். அதாவது இப்போ நீங்க கண்ணால் பார்க்கறது தவிர இதுக்கு முடிஞ்சு நடந்தது எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஹி பிளேடு கிரிக்கெட். அடுத்தது வந்து அவன் நாளைக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லும்போது ஹீ வில் பிளே கிரிக்கெட். அவன் நாளைக்கு கிரிக்கெட் விளாடுவான். ஹீ வில் பிளே கிரிக்கெட் டுமாரோ அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ தமிழ்ல ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கான பதில் வந்து தமிழ்ல எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரிங்களா? நீ என்ன பண்ற அப்படின்னு கேள்வி கேட்குறோம், அதுக்கான பதில் எப்படிலாம் நம்ம சொல்லலாம். நீ என்ன செய்யற, டூ அப்படின்ற வெர்பு வச்சு சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதிலாக வருது பாருங்க. வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறாங்க. சரி நீங்கள் தமிழில் விட்டுருங்க, ஃபஸ்ட்டு கேள்வியை மட்டும், சாரி இங்கிலீஷில் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு தமிழில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில் எத்தனை விதமாக வருது பார்க்கலாமா? நீ என்ன பண்ணுறன்னு கேள்விக்கு ஒன்று வந்து நான் பதில் எப்படி சொல்லலாம், நான் படிக்கிறேன், ஒரு டைப் ஆஃப் பதில். நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ரெண்டாவது பதில். மூணாவது நான் படிக்குவேன், மூணாவது பதில். நாலாவது நான் படிச்சிருக்கிறேன், நீ என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன பண்ணுற
அப்படின்னு கேட்கும்போது இந்த பதில் வராது. நீ என்ன படிச்சிருக்கன்னு கேட்கும்போது, நான் இது படிச்சிருக்கேன். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு. நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப இங்க பாருங்களேன். நீ என்ன பண்றன்னு கேட்கும்போது, நான் படிக்கிறேன். நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்ற பதில் வந்து சூட் ஆகும். இப்போ நீ நாளைக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது, நான் நாளைக்கு படிக்குவேன் அப்படின்ற கேள்விக்கு பதில் இங்க வரும். நீ என்ன படிச்சு இருக்கிற. நீ என்ன படிச்சிருக்கிற அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுக்கான பதில் நான் பிஇ படிச்சிருக்கிறேன். அப்போ ஐ கம்ப்ளீட்ன்னு சொல்லுமா, ஐ ஹாவ் கம்ப்ளீட்ன்னு சொல்லுமான்னு பார்த்தா, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்றது தான் சரியான பதில். ஓகே, அடுத்தது. நீ என்ன படிச்சுக்கிட்டே இருக்கிற. சரி, நீ என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிற காலையிலேருந்து. நான் காலையிலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த 5 வார்த்தைகளும் அதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு 7 டைப் சொன்னேன்ல, 7 டைப் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம ருட்டீனா டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும். இந்த தெரிஞ்சுட்டா மட்டும், அதாவது எந்த டென்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும். கேள்வி வந்து பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கா? அப்போ பதில் வந்து பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவா இருக்கணும். கேள்வி வந்து எஸ் ஆர் நோ டைப்ல இருக்கா, இல்ல டபிள்யூஹெச் டைப்ல இருக்கா அப்படின்னு கேட்டா, அது நம்ம எஸ் ஆர் நோ டைப் வந்துச்சுன்னா எஸ் ஆர் நோ டைப்ல பதிலையும், டபிள்யூஹெச்ல இருந்துச்சுன்னா டபிள்யூஹெச்க்கான பதிலையும் சொல்லணும். சரிங்களா? ஸோ அப்போ இது ரொம்ப 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 முக்கியமானது. இது இந்த பேசிக் கிளாஸ்ல ரொம்ப முக்கியமான இது. 76வது நாள் கிளாஸ் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாரி, 77வது நாள் கிளாஸ். நாளைக்கு 78வது நாள் கிளாஸ்ல இந்த டென்ஸையே இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். சரிங்களா? டென்ஸ் பிளஸ் வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ், அதை பத்திலாம் கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பை, டேக் கேர். வி வில் மீட் டுமாரோ.